ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ச்சி திட்டம் மத்திய அரசின் திட்டம் என்றாலும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா மனிதநேயத்தோடு இத்திட்ட அலுவலகத்துக்கு சொந்த கட்டடம் கட்ட உத்தரவிட்டுள்ளதாக சட்டப்பேரவையில் தெரிவிக்கப்பட்டது. தமிழக சட்டப்பேரவையில் இன்று கேள்வி நேரத்தின்போது உறுப்பினர்களின் பல்வேறு கேள்விகளுக்கு அமைச்சர்கள் பதிலளித்தனர். மேலூர் தொகுதியில் 18 கண்மாய்களில் 3 கண்மாய்கள் பராமரிப்புக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டு வரத்து மற்றும் உபரி கால்வாய்கள் தூர்வாரப்பட்டுள்ளதாக கேள்வி ஒன்றுக்கு பதிலளிக்கையில் நிதி மற்றும் பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்தார். மேலூர் தொகுதி வல்லாளப்பட்டி கிராமத்தில் 18 கண்மாய்கள் உள்ளன. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மாவுடைய நல்லாட்சியில் வருடாந்திர பராமரிப்பு நிதியின் கீழ் கடந்த 3 ஆண்டுகளில் 3 கண்மாய்கள், வரத்து வாய்க்கால்கள் மற்றும் உபரி வாய்க்கால்கள் தூர்வாரப்பட்டு உள்ளன என்பதனையும், வரும் நிதியாண்டுகளில் மீதமுள்ள கண்மாய்கள் தூர்வார முன்னுரிமை அளிக்கப்படும் என்பதனையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். மற்றொரு கேள்விக்கு பதிலளித்த நெடுஞ்சாலைகள் மற்றும் சிறு துறைமுகங்கள் துறை அமைச்சர் திரு எடப்பாடி கே பழனிசாமி, ஈரோடு பொது மருத்துவமனை அருகே மேம்பாலம் கட்ட 23 கோடி ரூபாய் நிர்வாக ஒப்புதல் வழங்கப்பட்டு நிலம் கையகப்படுத்தப்பட்டு ஆரம்ப கட்ட பணிகள் நடைபெற்று வருவதாக குறிப்பிட்டார். ஈரோடு பொது மருத்துவமனை அருகே மேம்பாலம் கட்டுவதற்கு நிலம் கையகப்படுத்தும் பணிக்காக ரூபாய் 23 கோடிக்கு நிர்வாக ஒப்புதல் வழங்கப்பட்டு ஆரம்ப கட்ட பணியான நிலம் கையகப்படுத்தும் பணி நடைபெறுகின்றது. நிலம் கையகப்படுத்தும் பணி முடிவடைந்தவுடன் பாலம் கட்ட நடவடிக்கை எடுக்கப்படும். உளுந்தூர்பேட்டையில் ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ச்சி திட்ட அலுவலகத்திற்கு சொந்த கட்டடம் கட்ட நிலம் தேர்வு செய்யப்பட்டு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும், இந்த திட்டம் மத்திய அரசின் திட்டம் என்ற போதிலும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா மனிதநேயத்தோடு இத்திட்டத்திற்கு சொந்த கட்டடம் கட்ட உத்தரவிட்டிருக்கிறார் என கேள்வி ஒன்றுக்கு பதிலளிக்கையில் சத்துணவு மற்றும் சமூக நலத்துறை அமைச்சர் திருமதி ப வளர்மதி தெரிவித்தார். இந்த ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சி திட்டம் என்பது முழுக்க மைய அரசின் திட்டம். இந்த மைய அரசின் திட்டத்திலே ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சி திட்டத்திற்கு வட்டார அளவிலே சொந்த கட்டிடம் கட்டுவதற்கு எந்த நிதியும் ஒதுக்கப்படுவதில்லை. இருந்தாலும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் அங்கன்வாடி குழந்தைகளின் மீது அன்பு வைத்து மனித நேயத்தோடு எங்கெல்லாம் சொந்த கட்டிடம் இல்லாமல் இருக்கிறதோ அங்கேயெல்லாம் சொந்த கட்டிடம் கட்டித்தர வேண்டும் என்று மாண்புமிகு அம்மா அவர்கள் ஆணையிட்டிருக்கிறார்கள். கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு செல்லூர் கே ராஜு கேள்வி ஒன்றுக்கு பதிலளிக்கையில், முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா ஆட்சிக் காலத்தில் மாவட்ட கூட்டுறவு வங்கிகள் வர்த்தக ரீதியிலான தனியார் வங்கிகளுக்கு இணையாக சிறப்பாக செயல்படுவதாகவும், இந்தியாவிற்கே ஒரு முன்னோடியாக கூட்டுறவு வங்கிகள் சிறந்து விளங்குவதாகவும் குறிப்பிட்டார். அம்மாவுடைய ஆட்சியிலே இன்றைக்கு மாவட்ட கூட்டுறவு வங்கிகள் அவ்வளவு தூரம் சிறப்பாக தனியார் வணிக வங்கிகளுக்கு இணையாகவே இன்றைக்கு சிறப்பாக ஒரு இடத்தை பெற்றிருக்கிறது. இது எல்லாம் இந்திய திருநாட்டின் வாழும் மனித தெய்வம் புரட்சி தலைவர் அம்மாவுடைய சீரிய நடவடிக்கையின் காரணமாக இன்றைக்கு கூட்டுறவு வங்கிகள் இந்தியாவுக்கே ஒரு முன்னோடியாக திகழ்ந்து கொண்டிருக்கிறது.